பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷினரி வாழ்க்கை வரலாறு பகுதி பால் சாண்டகரனையா பற்றி கிட்டத்தட்ட 10 பாகங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். இது 11வது பாகம். இந்த 11வது பாகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியோடு தான் இந்த பகுதியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1871 வருஷம் ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட ஒரு சட்டம் தான் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட். அதில் தமிழில் சொல்லணும் அப்படின்னா குற்ற பரம்பரை கையெழுத்து சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டத்தின் கீழே 1911 வருஷத்தில் 213 இனக்குழு மக்களும் அதில் 89 இனக்குழு மக்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் இந்த சட்டத்தின் மூலமாக ரொம்ப அடிமைக்குள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எங்கேயுமே போக முடியாது, குறிப்பிட்ட நாட்கள் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும், இப்படி அவங்கள ஒரு அடிமைத்தனத்தில் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படி அவங்களை வெளியில் கொண்டு வந்தாங்க, யாரெல்லாம் அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும், அதில் பால் சாண்டகரன் ஐயாவுக்கு என்ன பங்கு அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் ஒரு ஜாதியில், ஒரு இனத்தில், ஒரு மதத்தில் நாம் பிறக்கிறோம். இதை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜாதியோ இனமோ நிறமோ நம்மளால் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். உயர்ந்த சமுதாயம், தாழ்ந்த சமுதாயம் என்ற பாகுபாடு அவரிடத்தில் இல்லை. மாறாக எந்த சமுதாயத்தில் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கே இந்த சமுதாயத்தினால் ஜனங்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, அங்கே பால் சாண்டகரன் அவர்களின் இதயம் இருந்தது என சொல்லலாம். அத்தகைய மன உணர்வுகளோடு அவர் சந்தித்த நிகழ்வுகள் ஏராளமானவை. உதாரணமாக 1871 ஆண்டு வட இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் பஞ்சாப் மாகாணத்திலும் நாடோடிகளாய் திரிந்த கூட்டம் திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக 1871 ஆண்டு அக்டோபர் 12 ஆங்கிலேயர்கள் சிடி ஆக்ட், கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் நீதிபதி ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அவர்களை கொண்டு பிறப்பித்தார்கள். பின்பு 1911 தமிழகத்திலும் அமல்படுத்தப்பட்டது. 1924 6வது முறையாக சட்டம் திருத்தப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது. 1921 இச்சட்டம் தமிழகத்தில் கைரேகை சட்டம் என அழைக்கப்பட்டது. அதற்கு காரணம், ஆண்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் வாரம் 2 முறை கைரேகை வைத்து தங்கள் இருப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்த சட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் 213 ஜாதிகள் கொண்டு வரப்பட்டன. அதில் தமிழ்நாட்டில் வசித்த 89 ஜாதியினரும் அடக்கம். இச்சட்டத்தின் மூலம் எந்த காரணமில்லாமல் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படலாம். நம் நாட்டின் சுதந்திரத்தின் போது மட்டும் 127 வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த உத்தேசமாக 13 மில்லியன் எண்ணிக்கை அளவிலான இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சட்டத்தை எதிர்த்து அங்கும் இங்கும் போராட்டங்கள் வெடித்தன. தஞ்சையைச் சேர்ந்த திரு கோபால்சாமி ரெகுநாத ராஜாளியார் என்ற பெரியவர் இக்கொடிய சட்டத்திலிருந்து தன் இன மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு டெல்லி விரைந்தார். 1911 ஆண்டு டிசம்பர் 5 ஜார்ஜ் மன்னன் இந்திய பேரரசாக முடிசூட்டி கொள்ள டெல்லி வந்திருந்தார். அவரை நேரில் சந்தித்து ரெகுநாத ராஜாளியார் ஒரு மகஜரை கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட மன்னன் சிடி ஆக்டிலிருந்து ஈச நாட்டு கல்லரை விடுவிக்க உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து 1921 ஆண்டு மதுரையில் வசித்த திரு ஜார்ஜ் ஜோசப், கேரளாவைச் சேர்ந்த வழக்கறிஞர், இச்சட்டத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பிரயாணம் செய்து பெரிய அளவில் போராட்டத்தை கொண்டு சென்றார். ஜனங்களால் ரோசாப்பு துரை என செல்லமாக அழைக்கப்பட்டார். 1961 ஆண்டு இச்சட்டத்தினால் சிறையில் இருந்தவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டார்கள். இச்சமயத்தில் பால் சாண்டகரன் அவர்கள் ஸ்வீடன் சென்று திரும்பியிருந்தார். 1920 ஆண்டு பெருங்காம நல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாயக்கால் என்ற பெண் உட்பட 17 பேர் சுடப்பட்டு இறந்தார்கள். இந்த சூழலில் தங்களுக்கு விரோதமான சட்டத்திற்காக போராடிய பெருங்காம நல்லூர் மக்களின் நிலை கண்டு அப்பகுதியில் ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார். அரசு தரப்பு காவல்துறைக்கும் சமுதாயத்திற்கும் இடையே பெரும் கலவரம் உண்டது. இது துப்பாக்கிச்சூடு, சிறையிருப்பு என இச்சமுதாயத்து மக்களை அதிகமாய் அவதிப்பட வைத்தது. அரசும் நம்மை குற்ற பரம்பரையாக கருதுகிறது என மனப்போராட்டத்தில் இருந்தபோதுதான்
பால் சாண்டகரன் அந்த பகுதிக்கு வந்தார். 1923 ஸ்வீடன் செல்லும் முன்பதாக வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் அவர்களுடன் நல்ல தொடர்பு பால் சாண்டகரனுக்கு ஏற்பட்டது. அவர் மூலமாக இம்மக்களின் அவல நிலையை நன்கறிந்தார். வழக்கறிஞர் போராடுவதற்கு முன்பே 1920 பெருங்காமநல்லூர் பகுதிக்கு தனது 33 வயதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்ற நற்செய்தியோடு இவர் சென்றார். அவர் காண்பித்த பக்தி, வெளிப்படுத்திய பாசம், அவர் செய்த தியாகம் இச்சமுதாய மக்களை கவர்ந்தெழுத்தது. பால் சாண்டகரன் மற்றும் ஸ்வீடிஷ் மிஷனரிகள் மூலமாக தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி சமாதான பாதையில் நடைபோட ஆரம்பித்தார்கள். கலவர பூமியில் தன் கனிவான கருத்தான அணுகுமுறையினால் ஒரு மௌன புரட்சியை செய்து சமாதானத்துக்கு வித்திட்டார். ஈசநாட்டு கல்லரில் ஒரு பகுதியினரே அணைக்காட்டு கல்லர். இச்சமூகத்தினர் மேற்கொண்ட சட்டத்திற்குள் இருக்கும்போதும் அதன் பின்பும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள். அதை பற்றிய சிறிய வரலாறை பார்த்த பின்பு பால் சாண்டகரன் அவர்களை இங்கே அழைத்து வருவோம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் கண்ணந்தங்குடி கிராமத்தில் திரு ரகுபதி வண்ணத்தரையார் வாழ்ந்து வந்தார். இவர் அந்த நாட்களில் தஞ்சையை ஆண்ட மன்னனுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். காரணம், இவர் வில் வித்தையில் வல்லவர். மன்னவர் வேட்டைக்கு செல்லும் போதெல்லாம் இவரையும் அழைத்து கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த நாட்களில் நாயக்கர் என்பது ஒரு சிறப்புக்குரிய பட்டமாக இருந்தது. மன்னன் ரகுபதி வண்ணத்தரையர் மீது கொண்ட அன்பால் நாயக்கர் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தார். அது முதல் அவர் ரகுபதி நாயக்கர் என அழைக்கப்பட்டார். தஞ்சை மன்னன் தனது அன்பின் அடையாளமாக அவருக்கு பட்டுக்கோட்டை வட்டத்தில் உள்ள அணைக்காடு மற்றும் வெண்டாக்கோட்டை கிராமங்களை மானியமாக கொடுத்தார். அது முதல் கண்ணந்தங்குடி கிராமத்தை விட்டு அணைக்காட்டிற்கு இடம்பெயர்ந்தார் திரு ரகுபதி நாயக்கர் அவர்கள். இவரது 2 மகன்களில் ஒருவர் பெயர் ரங்க வண்ணத்தரையர். இவர் மேல் பொறாமை கொண்ட சிலர் இவருக்கு செய்வனை வைக்கவே உணவு உண்ண முடியாமல் கஷ்டப்பட்டார். ஒருவர் உதவியுடன் வீரக்குறிச்சியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ கோவிலுக்கு சென்று ஜெபம் செய்தவுடன் அவருக்கு சுகம் கிடைத்தது. பின்பு அவர் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து தனது பெயரை ராயப்பன் என மாற்றிக்கொண்டார். அவரது சகோதரர் இதனால் கோபமுற்று அவரை விட்டு பிரிந்து வெண்டாக்கோட்டைக்கு குடிபெயர்ந்தார். அதே போல சில காலங்களுக்கு பின்பு புதுக்கோட்டை மாவட்ட எல்லைக்கருகில் உள்ள கள்ளிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ரங்கப்ப மலவராயர் செய்வினையினால் பாதிக்கப்பட்டு தன் ஒரு மகனை தவிர எல்லாரையும் இழந்து தவித்தார். அச்சமயத்தில் தஞ்சையில் உள்ள டெர்லோனி என்ற கிறிஸ்தவ மிஷனரியால் கிறிஸ்துவுக்குள் நடத்தப்பட்டார். பின்பு அணைக்காட்டிற்கு சென்று புதிய ஆலயத்தை கட்டும்படி சொன்னார். இதன் மூலம் ரங்கப்ப மலவராயரின் குடும்பம் முழுவதும் கிறிஸ்தவ மதத்தை தழுவியது. அவரது மகன் நாராயண மலவராயரின் பெயரை மாற்றி அடைக்கல மலவராயர் என புதிய பெயர் சூட்டினார்கள். இதனால் மேலே குறிப்பிட்ட வண்ணத்தரையர்களும் மலவராயர்களும் சம்பந்தங்கள் வந்தார்கள். இது நிமித்தம் அணைக்காட்டில் கிறிஸ்தவம் தலைத்தது. 1919 தஞ்சை மற்றும் திருச்சி பகுதிகளில் சாண்டகரன் அவர்கள் பணி செய்தபோது ஆங்கில அரசு அவரை வெளியேறச் சொல்லிவிட்டது. அதன் பின்பு மதுரை, விருதுநகர் பகுதிகளில் தன் ஊழியத்தை தொடர்ந்தார். முதலாம் உலகப் போர் நிமித்தம் தஞ்சை, திருச்சி பகுதிகளில் ஊழியம் செய்த ஜெர்மானியர்கள் தங்கள் பணித்தளங்களை விட்டு வெளியேற வேண்டியது கட்டாயமானது. அந்த நாட்களில் மதுரை, விருதுநகர் போன்ற தென் பகுதிகள் ஸ்வீடிஷ் மிஷனை சேர்ந்ததாகவும் திருச்சி, தஞ்சை பகுதிகள் ஜெர்மன் மிஷனை சேர்ந்ததாகவும் இருந்தது. இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள் சர்வதேச அளவில் எதிர்களாயிருந்த ஜெர்மானியர்களை தங்கள் ஆட்சி எல்லைக்குட்பட்ட நாடுகளில் அவர்கள் மத போதர்களானாலும் இருக்கலாகாது என்றே முடிவு செய்தனர். ஸ்வீடன் தேசம் எப்போதுமே யுத்த களங்களில் நடுநிலை வகிப்பது வழக்கம். ஆகவே ஸ்வீடன் தேசத்து மிஷனரிகளுக்கு தமிழகத்தில் பிரச்சனை ஏதுமில்லை. ஆனால் ஜெர்மன் மிஷனரிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு இந்திய தேசத்தை விட்டு வெளியேற பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்டளை பிறப்பித்தது. போக மறுத்த ஜெர்மானிய மிஷனரிகள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மாயவரத்தில் ஹெல்லர், சீர்காழியில் ஹெல்லிங்கர் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த சூழ்நிலையில் தங்கள் எல்லைக்குட்பட்ட ஜெர்மானிய மிஷன் பகுதிகளை ஸ்வீடிஷ் மிஷனரிகளிடம் ஒப்புவிக்க ஜெர்மானிய மிஷனரிகள் முன்வந்தார்கள். அப்படி பொறுப்பேற்ற பகுதிகள்தான் அணைக்காடு மற்றும் பட்டுக்கோட்டை பகுதிகள். இந்த பகுதிக்கு பால் சாண்டகரன் அவர்கள் வந்தபோது இந்த மக்களின் ஆன்மீக வாழ்வை குறித்து அதிக பாரமடைந்தார். இவர்கள் நடுவில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பாரத்தினால் இப்பகுதியில் ஊழியம் செய்ய தீர்மானித்தார். தனது இறுதி காலம் வரை இந்த பகுதியிலேயே இறைப்பணி செய்து தன்னை தியாகம் செய்தார்.
இந்த மண்ணில் மேல் இவர் கொண்ட பாரத்தினால் பட்டுக்கோட்டை, அணைக்காடு, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் நடுவில் அவர்களது ஆத்ம மீட்பிற்காக வெகு பாடுபட்டு இந்த அணைக்காடு கிராமத்திலேயே விதைக்கப்பட்டார்.